ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 101, அதாவது 100 டேஸ் நேத்தோட முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே. இந்த 100 டேஸ் நோ சுகர் சேலஞ்சில் என்னோட வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 100 டேஸில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சுங்க. இடையில என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துச்சு, நிறைய பார்ட்டிக்கு போனோம். இருந்தாலுமே நான் சுகர் சாப்பிடல, டீ காஃபி குடிக்கவே இல்லை. அதே மாதிரி டின்னரும் சாப்பிடல. டின்னர் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வேணால் எடுத்துருந்துருப்பேன். ஏன்னா வந்து வெயிட் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் நான் இருந்தேன். காலையில் 8 o'clockலேருந்து மதியானம் 2 o'clock வரைக்கும் சாப்பிடுவேன். இந்த 100 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து டின்னர் எடுத்துருந்துருப்பேன். ரொம்ப எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னு நான் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்து முக்கியமாக நான் குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிடவே இல்லை. நம்ம அந்த கார குழம்புல சும்மா கொஞ்சமாக வெல்லம் போடுறோம், அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் ஒழிஞ்சு சுகர் சாப்பிடவே இல்லை. அதே மாதிரி அதிகமாக எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் எடுத்துக்கல. ஒரு 3 to 4 டைம்ஸ் வேணால் எடுத்திருப்பேன் இந்த 100 டேஸில். அப்படி தான் போச்சு. நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி நான் எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் வெயிட் பார்த்துருப்பீங்க, 76.6 இருந்தேன். இப்போ இன்னைக்கு காலையில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 69.5ங்க. என்னோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா, எப்படியாச்சும் அந்த 70 கீழே வந்துடணும், 70க்கு மேலே மட்டும் இனிமேல் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இது வந்து